வணக்கம். நான் உங்கள் கோமதி லதா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி நெல்லிக்காயில் நம்ம வீட்டில் வந்து இருக்கிற பொருட்களை போட்டு ஒரு டேஸ்டியான ஒரு சின்ன ஒரு லேகியம் எப்படி செய்யலாம். அல்வா மாதிரி இருக்கும், லேகியம் மாதிரி மருந்து தான் அது. டெய்லி நம்ம எடுத்துக்கலாம், கண்ணுக்கெல்லாம் நல்லது, இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு கிடைக்கும், முடி வளரும், நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியது. ஒரே ஒரு மருத்துவ குறிப்பில் பார்த்திங்கன்னா முக்கியமானது இந்த அம்லா நெல்லிக்காய் தான், பெரிய நெல்லிக்காய். அது நம்ம எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்ப்போம். இது வந்து 1/2 கிலோ நெல்லிக்காய் இருக்குது. 1 கிலோ 1.25 கிலோ 100 வாங்கினோம். சரி, ஒரு 1/2 கிலோ எடுத்து லேகியம் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நல்லா ஹெல்த்தியானது இல்லையா, அதனால் இது மாதிரி செய்யலான்ட்டு இது இப்போ கழுவி அடுப்பில் வைக்க போகிறோம். நல்லா இதே மாதிரி தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கழுவிடுங்க. கழுவி எடுத்துகிட்டு நல்லா வந்து உங்களுக்கு இது அப்படியே, இது ஆல்ரெடியே வந்துட்டு பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் கழுவ வேண்டியதில்லை, அவ்வளோ அந்தளவுக்கு டஸ்ட்டெல்லாம் இல்லை. சுக்கு வந்து ஒரு துண்டு, கொஞ்சோண்டு வந்து ஜாதிக்காய் எடுத்து, இது முழு ஜாதிக்காய் உடச்சி வச்சுருக்கேன். இதை லேசாக நம்ம வந்து கட் பண்ணி அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் பொடி பண்ணிக்கணும். ஜாதிக்காய் மட்டும் சும்மா ஒரு சிட்டி அளவுக்கு கொஞ்சமாக எடுத்தால் போதும். வெல்லம் ஒரு 400 கிராம் எடுத்துருக்கேன். இப்போ வந்து சட்டி அடுப்பில் வச்சுருக்குறோம். இதில் இப்போ நெல்லிக்காயை அவிச்சிருவோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த எல்லா நெல்லிக்காயும் எடுத்து இதில் வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு துணி ஒன்று போட்டுக்கலாம். துணி போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் கரை பிடிக்காமல் இருக்கும் பாத்திரம். இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து இப்படி துணி போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இட்லி தட்டு பூரா அப்படியே ஒரு மாதிரி இரும்பு கரை மாதிரி பிடிச்சிக்கும். இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். இது எப்படி ஒரு 20 நிமிஷம் ஆச்சும் வேகணும். வெந்து நெல்லிக்காய் வந்து அப்படியே வெடித்து வரும். அப்படி வெடித்து வரும்போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல நெல்லிக்காய் பாருங்கள், பெருசு பெருசாக இருக்கு பாருங்கள், நல்லா நிறைய சாறு இருக்கும். இப்போ நம்ம மூடி விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஏலக்காய், சுக்கு, அந்த ஜாதிக்காய் ஒரு துள்ளி ஜாதிக்காய், ஒரு குருமிளகு பெருசு எடுத்தால் போதும். இதை நல்லா நைஸாக நுணுக்கி எடுத்துக்குவோம். நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். இது இப்போ நம்ம வந்து இந்த சர்க்கரை பானி ரெடி பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1/2 கிலோ வெல்லம் இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு விட்டுடலாம். லைட்டாக வந்து வாட்டர், சும்மா லேசாக, அது வந்து அந்த ஜீரா வந்து கிடைக்கிறதுக்காக நம்மளுக்கு அந்த வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். இது அப்படியே உங்களுக்கு ஜீரா வந்து அந்த வெல்லம் பூரா கரைஞ்சி ஜீராவாகட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இட்லி பானையில் இது வெந்துட்டுருக்கட்டும். இன்னும் வேவலை, பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எப்படி வந்திருக்குது. இன்னுமே வந்து இந்த காய் பாருங்கள், அதுவே வெடிச்சிருச்சு பாருங்கள். இன்னொரு 2-3 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதையும் எடுத்து ஆற வைக்கணும். ஆற வச்சு நம்ம வந்து இதை எப்படி செய்யலாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்ப்போம். நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போது இந்த மாதிரி வெந்திருக்கணும். இந்த பக்குவத்தில் இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். இந்த பக்கம் ஜீரா பாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம இதை அரைச்சி போட போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இன்றைக்கி நம்ம இந்த லேகியம் செய்கிறோம். இது சிம்பிளானது தான், ஆனால் நிறைய நம்ம இதில் பொருட்கள் சேர்க்கலாம். திராட்சைப்பழம் சேர்க்கலாம், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம் இதெல்லாம் இதில் கூட சேர்த்து நம்ம அதையும் இது கூட அப்படியே வேக வச்சோ இல்லை அரைச்சோ அப்படியே போட்டு லேகியம் செய்யலாம். இப்போ நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சிம்பிளாக செய்கிறோம். வீட்டில் இருக்கிறத வச்சு சுலபமாக செய்கிறோம். எடுத்து இப்படி தட்டில் கொட்டிடுவோம். இப்போ இது நல்லா ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சிடலாம். தண்ணியில் போட்டு வேக வைக்கிறத விட இந்த மாதிரி வேக வைக்கும்போது இதில் உள்ள சத்துக்கள் எதுவுமே அந்த தண்ணியில் வந்து போகாது, அப்படியே இதிலே இருக்கும். இதை இப்போ நம்ம ஆற வச்சுட்டு இது உள்ளே இருக்கிற அந்த கொட்டையெல்லாம் இப்படி செஞ்சோன்னாலே பாருங்கள், உங்களுக்கு இப்படி வெடிச்சு விட்டோம்னா அப்படியே வந்துடும் பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் ஆறணும். இந்த மாதிரி இது உள்ளே இருக்கிற அந்த கொட்டையை நம்ம எடுத்துடலாம். கொட்டையை பூரா எடுத்துட்டு நம்ம இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தட்டில் கரையே ஆகலை பார்த்தீங்களா. இதே மாதிரி துணியில் போட்டு செய்யும்போது இட்லி தட்டு கரையே ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு கரண்டி, மரக்கரண்டியால் அப்படி லைட்டாக ஒரு தட்டு தட்டி விட்டோம்னா அது அப்படி அந்த அளவுக்கு அது வெந்திருக்கு பாருங்கள். மாவு மாதிரி வந்துருச்சு, நல்லா மாவு மாதிரி வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து இப்படி ஒரு தட்டு தட்டி விட்டுட்டோமா, இப்போ சீக்கிரமாக எல்லாமே உடஞ்சிரும். ஃபேனில் வச்சோம்னா சீக்கிரம் காஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லா கொட்டையும் எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம வந்து மிக்சியில் போட போகிறோம். போடுறதுக்கு முன்னாடி இப்படி 1-2 கையால் எல்லாத்தையும் இப்படி உடச்சி விட்ருங்க. ஒரு பெனை அப்படி கொஞ்சம் சீக்கிரமாக அரைஞ்சி கிடைக்கும். அதனால தான் சில நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, ஒரு சில நெல்லிக்காய் கொஞ்சம் சாஃப்டாக வேகாமல் இருக்குது. அப்போ எல்லாமே ஒரே மாதிரி நம்மளுக்கு
இது பண்ணி கிடைக்கணும். அதுக்காக தான் இப்படி கையால் ஒரு உடச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பவரு, நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த நெல்லிக்காவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மிக்சியில் போட்டாச்சு. இப்போ இதை அரைச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டோம் எல்லாத்தையும். அடுப்பு பற்ற வச்சுருவோம். ஒரு கனமான பாத்திரமாக இருக்கணும். உங்கள்கிட்ட வந்து ப்ரெஷர் பேன் அந்த மாதிரி பாத்திரம் இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. இந்த மாதிரி கனமான பாத்திரமாக இருந்தால் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த ஜீரா பானியை இதில் நம்ம ஊற்றிடுவோம். இது எதுக்கு நான் இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டியிருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் வந்து இதில் மண் இருந்தாலும் இருக்கும். இப்போ இந்த ஜீரா பானி பாருங்கள், சக்கரை பானி நல்லா இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற இதை எடுத்து இதில் போட்டுடலாம். 1/2 கிலோ அரைச்சிருக்கேன். 1/2 கிலோ தான் இது. இதை வந்து நல்லா இப்போ இதுலேயே இது வந்து நல்லா சுண்டி வரணும். இதுவே கருப்பட்டியில் செஞ்சிங்கன்னா நல்லா கருன்னு கருப்பாக இருக்கும். லேகியத்துக்கு கருப்பட்டி தான் பெஸ்ட்டு. கருப்பட்டி கிடைக்காததுனால நாங்கள் வந்து இந்த சர்க்கரை பானி எடுத்துருக்கோம். மண்டவெல்லமும் ருசியாக இருக்கும். ருசியை கூட்டி கொடுக்கறதுக்கு வெல்லம் வந்து பாவு காய்ச்சும் போது ஒரு சிட்டிகை உப்பு அதில் கலந்துக்கோங்க. இதே மாதிரி இந்த பாவுலேயே இது கடந்து நல்லா வேகணும். 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ வெல்லம் போட்டுக்கோங்க. சுகர் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட விரும்புனீங்கன்னா கொஞ்சம் வெல்லம் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு, துவர்ப்பு, இனிப்பு 3 கலந்த மாதிரி இருக்கும். இது நல்லா சுண்டி வரட்டும். நல்லா சுண்டி கட்டியாக திக்காக அல்வா பக்குவத்துக்கு வரும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சுக்கு ஏலக்காய்லாம் அதில் இப்போ போட போகிறோம். இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாத்திரம் வந்து இதே மாதிரி கட்டியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளறி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெல்லிக்காய் சீசனில் நெல்லிக்காய் விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கி இதே மாதிரி செஞ்சு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி 1 ஸ்பூன் எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து இதை டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். முடி நல்லா வளரும், கண் நல்லா தெரியும், ஸ்கின்னும் நல்லா இருக்கும், ரத்தம் வந்து நல்லா சுத்திகரிக்கும். நம்ம பிளட்டெல்லாம் வந்து சரியாக ஓடாமல் இருக்குது, கால் வந்து நரம்பெல்லாம் பிடிச்சி இழுக்குது, அப்படி இருக்கிறவங்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பாங்க. அந்த ஜூஸாக குடிக்கிறதுக்கு இது பாருங்கள், எதுவுமே இல்லாமல் அந்த சக்கையே நம்ம இதிலேயே போட்டு அரைச்சிட்டோமா, முழுசாக அரைச்சி செய்கிறதுனால எதுவுமே இதில் இந்த தண்ணி கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஆவியில் வேக வச்சிட்டோம். இப்போ இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிற இது எல்லாத்தையும் இதில் போட்டு விடுவோம். இதுவும் சேர்ந்து இதோடு சேர்ந்து அப்படியே மிங்கிள் ஆகும்போது நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜீரகப்பொடி சேர்க்குறவங்க ஜீரகப்பொடி கூட சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்து நுணுக்கிடணும். இதிலே நீங்கள் வந்து இன்னொரு விதமாகவும் செய்யலாம். இது இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சுருக்கோம். இப்போ உங்கள் வீட்டில் வந்து கருப்பு திராட்சை இருக்குது, பேரிச்சம்பழம் இருக்குது. பேரிச்சம்பழம்லாம் விலை கம்மியாக விற்கும்போது நீங்கள் அதே மாதிரி வாங்கி இது கூடயே இந்த நெல்லிக்காய் கூடவே பேரிச்சம்பழத்தெல்லாம் அப்படியே ஒரு ஆவிலே வேக வச்சுருங்க. கழுவிட்டு அப்படியே வேக வைங்க. அப்போ அது வெந்துடும். அப்புறம் இதே மாதிரியே அரைச்சி போட்டு செய்யுங்க. கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அரைச்சி போட்டு செஞ்சிங்கன்னா அதுவும் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக இறக்கும்போது நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு அந்த மாதிரி எல்லாம் போட்டு செய்யும்போது நிறைய நெய் தேவைப்படும். இதுக்கு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா போதும். வெறும் நெல்லிக்காய்க்கு அந்த பேரிச்சம்பழம் திராட்சை பழம்லாம் போட்டு செய்யும்போது கொஞ்சம் நெய்யெல்லாம் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். திப்பிலி கூட அதில் சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். திப்பிலியும் சேர்த்துலாம் செஞ்சோம்னா அது வேறு மாதிரியான லேகியம். இது வந்து சாதாரண லேகியம், நம்ம வீட்டில் நம்மளால் செய்யக்கூடிய லேகியம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாத்திரத்துலேயே ஒட்டாமல் அப்படியே திரண்டு வருது பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து டேஸ்ட்டுக்காக ஊற்றுறோம், 2வது உடம்புக்கு நல்லதும் கூட, அதனால் நெய்யும் ஊற்றிக்கலாம். நல்லா பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு ஒரு மாதத்தில் தீந்துடும். ரொம்ப நாள் இருக்கணும், ஒரு 6 மாதம் 1 வருஷம்லாம் வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நல்லா ஒரு 50 கிராம் நெய்க்கு மேலே நீங்கள் ஊற்றியே ஆகணும். 1 கிலோ நெல்லிக்காவுக்கு 50 கிராம் 100 கிராம் குறையாமல் ஊற்றுனீங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கும். இது நம்ம அப்பப்போ செஞ்சுக்கலாம், அப்பப்போ தீர்த்துடலாம். அந்த மாதிரி செய்யுங்க. இன்னும் அந்த லேகியம் செய்யும்போது அதில் வந்து திப்பிலி, சித்தரத்தை, அப்புறம் உங்களுக்கு பார்த்தா அதிமதுரம், இந்த 3ஐயும் நல்லா காய வச்சு பொடி பண்ணி அது கூடவே இந்த சுக்கு, ஏலக்காய், இதெல்லாம் நம்ம ஜாதிக்காய் பொடி இதெல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி
சேர்த்தோம்னா சளி இருக்கிறவங்களுக்கு அந்த சளியையும் போக்கி கொடுத்துரும். ஆனால் வெறும் நெல்லிக்காய் மட்டும் செய்யாமல் அந்த நெல்லிக்காய் கூட கொஞ்சம் கருப்பு திராட்சை, கொஞ்சம் பேரிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு அரைச்சி செய்யும்போது இன்னும் கலர் வந்து கருன்னு இருக்கும். மேக்ஸிமம் மறந்துடாதீங்க, கருப்பட்டிலே செஞ்சுக்கோங்க. இப்போ கருப்பட்டி கிடைக்காததுனால தான் நாங்கள் இப்படி செஞ்சுருக்கோம். இப்போ நல்லா ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா அல்வா மாதிரி ரெடி ஆகிருக்கு. நல்லா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.